Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல லக்னோ சூப்பர் ஜெயின்ட்க்கும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் நடக்கக்கூடிய ஐபிஎல்லோட 26வது மேட்ச். ஸோ இந்த 26வது மேட்சுக்கான ஒரு பிளேயர்ஸ்க்கான ஸ்டாட்ஸ், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனு ரெக்கார்ட் அண்ட் பிளேயர்ஸ்க்கான பேட்டில், இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் வீடியோவை தயவு செஞ்சு ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பாருங்கள். ஏன்னா நார்மல் ஸ்க்ரீனில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இருக்க டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாமல் போயிடும். ஸோ பாதியாக தான் தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு பார்த்தீங்கன்னா கிளியரான ஒரு ஐடியாவும் கிடைக்கும், கிளியரான டீட்டெயில்ஸும் உங்களால் எடுத்துக்க முடியும். இந்த பர்டிகுலர் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்ட்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லோரும் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் மூலிமா தயவு செஞ்சு ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் நேமை வச்சு ஃபேக்கான நார்த் இந்தியன் சேனல்ஸ் நிறைய இருக்குது, அவங்களாம் ப்ரைம் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சேனலை வச்சு. ஸோ மிஸ்யூஸ் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் அதை வந்து தயவு செஞ்சு கரெக்டான சேனலில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் மூலிமா ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னா வேறு சேனல் தான் வரும். ஸோ நம்ம சேனலில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்க மூலிமா ஜாயின் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் இன்னும் விஷன் 11 ஆப்பில் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் 49 ரூபா. என்ட்ரி ஃபீஸ்க்கு 1.5 crores வந்து கிராண்ட் லீக்ஸும் கண்டென்ட் பண்ணுறாங்க. ஸ்மால் லீக்ஸ்க்கும் ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஆப்புங்க. மற்ற ஆப்ஸ்க்கும் இருக்கும் இல்லை, என்ட்ரி ஃபீஸ் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரியும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாரும் விஷன் 11 ஆப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் 7-4 அந்த வகையிலையும் நீங்கள் டீம்ஸை பிக் பண்ணிக்கலாம். 10:1 அந்த ரேஷியோவில், அதாவது ரெண்டு ஆப்ஷன்லுமே பழைய ட்ரீம் 11 என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சோ அந்த ஆப்ஷனும் இருக்குது. இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய ஆப்ஷன் 10:1 அந்த ரேஷியோவும் இதில் இருக்குது. பேட்டிங்க்கு மட்டுமே ஒரு ஆப்ஷன்ஸ், நீங்கள் பவுல் மட்டுமே பண்ணக்கூடிய ஆப்ஷன், ரிசர்வ் பிளேயர்ஸ் ஆப்ஷன்ஸ், இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் நிறைய வகையில் நீங்கள் டீம்ஸ் இதில் பிக் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இன்வைட் கோட் வந்து தமிழன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின் 8 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. 5 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரே ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த மேட்ச்லையும் அவங்க வந்து லாஸ் ஆகிருக்காங்க. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் வந்து பார்த்திங்கன்னா 2 மேட்சுமே இங்கே வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே 2 மேட்ச் ப்ளே பண்ணி அதில் 21 விக்கெட் வந்து இங்கே எடுத்திருக்காங்க கடைசியாக விளாண்ட 2 மேட்ச்சில். ஸோ ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ கடைசியாக விளாண்ட 2 மேட்ச்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் கொஞ்சம் அதிகப்படியான விக்கெட்ஸை வந்து இங்கே எடுத்திருக்காங்க. ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 3லுமே வந்து லக்னோ சூப்பர் ஜெயின் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் பார்த்தோம் அப்படின்னா குவிண்டன் டிகா, கேஎல் ராகுல் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ கேஎல் ராகுல் தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்ண போகிறாரு. ஸோ தீபக் ஹுடா, மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், நிக்கோலஸ் பூரன், குர்னல் பாண்டியா, ஆயுஷ் பதோனி, ரவி பிஷ்னாய், நவீன் உல்லக், மோசின் கான், யாஸ் தக்கூர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்டோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் அடுத்ததாக டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் டேவிட் வார்னர், பிருத்வி ஷா 2 பேரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக ஜாக் ஃப்ரெஷர் மெக்ரூட், ரிஷப் பந்த், திரிஸ்டன் ஸ்டப்ஸ், அக்சர் பட்டேல், லலித் யாதவ், குல்தீப் யாதவ், இசாந்த் சர்மா, கலீல் அகமது, ஜே ரிச்சர்ட்சன், தென் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அபிஷேக் போரல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. ஸோ ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் குவிண்டன் டிகாக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 மேட்ச்சில் 354 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ 29 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. தென் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 22 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 37 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸில் தான் இவருக்கு நல்ல ஒரு ஆவரேஜ் இருக்குது குவிண்டன் டிகாக்கு. வெனுவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 மேட்ச் ப்ளே பண்ணி 76 ரன் தான் அடிச்சிருக்காரு. அதில் ஒரே ஒரு 50, மீதி 2 மேட்சுமே ஏர்லியராக அவுட் ஆயிருக்காரு. 3மே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் நடந்திருக்கு. ஸோ கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டில் வெறும் 29 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. அதில் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது 33 அப்படிங்கிற ஆவரேஜ் வச்சிருக்காரு. செகண்டாக பேட் பண்ணும்போது 26 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. பட் வெனு ரெக்கார்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ 8 மேட்ச்சில் 269 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ வெனு ரெக்கார்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரீசன்ட் ஃபார்மும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது கேஎல் ராகுலுக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மார்க்கஸ் ஸ்டோயினிஸ். ஸோ மார்க்கஸ் ஸ்டோயினிஸை பொறுத்த வரைக்கும் 6 மேட்ச் ப்ளே பண்ணி 150 ரன் அடிச்சிருக்காரு. இதில் 3 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் 9 மேட்ச் ப்ளே பண்ணி 222 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே அவருக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது மார்க்கஸ் ஸ்டோயினிஸ்க்கு. நிக்கோலஸ் பூரானை பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச் ப்ளே பண்ணி 160 ரன் அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 35 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு நிக்கோலஸ் பூரான் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு பொறுத்த வரைக்கும். ஆனால் வெனுவில் வந்து பார்த்திங்கன்னா 10 மேட்ச் ப்ளே பண்ணி 163 ரன் தான் அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 16 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தான் இருக்குது. வெனு ரெக்கார்ட் ரொம்ப புவராக தான் இருக்குது நிக்கோலஸ் பூரானுக்கு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் நல்லா இருக்குது. பட் வெனு ரெக்கார்ட் ரொம்பவே புவராக இருக்குது. ஆயுஷ் பதோனியை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச் ப்ளே பண்ணி ஹெட் டு ஹெட்டில் வெறும் 28 ரன் தான் அடிச்சிருக்காரு. வெனுவில் வந்து பார்த்திங்கன்னா 9 மேட்ச் ப்ளே பண்ணி 122 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே கொஞ்சம் புவராக தான் இருக்குது.
குர்னல் பாண்டியா பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்டில் 16 மேட்ச் ப்ளே பண்ணி 306 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஒரு நல்ல ஆவரேஜ் இருக்காரு. தென் 10 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அப்படிங்கிறப்போ அவரோட ஆவரேஜ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ஸோ ஹெட் வெட் ரெக்கார்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பேட் அண்ட் பவுல் ரெண்டுலுமே நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. வெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா 198 ரன் தாங்க அடிச்சிருக்காரு. 10 மேட்ச்சில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட், தென் 20 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு வெனுவில். ஹெட் வெட்டில் நல்ல ஒரு 30 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜும், தென் மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ போத் அதாவது ஹெட் வெட் ரெக்கார்ட் வெனு ரெக்கார்ட் ரெண்டுலுமே குர்னல் பாண்டியாவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரவி பிஷ்னாயை பொறுத்த வரைக்கும் 6 மேட்ச் ப்ளே பண்ணி 6 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட் வெட்டில். வெனுவில் 9 மேட்ச் ப்ளே பண்ணி 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற ரேஷியோவில் தான் அவர் எடுத்திருக்காரு. ஸோ ரீசெண்ட் ஃபார்ம் கொஞ்சம் போராக தாங்க இருக்குது. ஸோ கடைசியாக விளாண்ட ஒரு 6-7 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ ரீசெண்ட் ஃபார்ம் கொஞ்சம் போராக தான் இருக்குது. யாஸ் தக்கூர் ஹெட் வெட் ரெக்கார்ட் அவருக்கு இல்லை. வெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் ப்ளே பண்ணி 8 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுலேயும் செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 2 மேட்ச்சுக்கு 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் இந்த வெனுவில் 5 விக்கெட் வரைக்கும் அவர் எடுத்திருந்தார். ஸோ செகண்டாக பவுல் பண்ணுறப்போ இந்த வெனுவில் யாஸ் தக்கூருக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ரெக்கார்டு வந்து இருக்குது. ஸோ நவீன் உலகை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்டில் 9 மேட்ச் ப்ளே பண்ணி 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்மும் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற ரேஷியோவில் அவருக்கு வந்து இருக்குது. தீபக் ஹுட்டா பொறுத்த வரைக்கும் 15 மேட்ச்சில் 209 ரன் அடிச்சிருக்காரு. ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் வெட்டை பொறுத்த வரைக்கும் 26 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ். அதில் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறப்போ 29 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வந்து அவர் வச்சிருக்காரு. வெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புவர் ரெக்கார்டுங்க. ரொம்ப புவர் ரெக்கார்டு. ஸோ 8 மேட்ச் ப்ளே பண்ணி வெறும் 34 ரன் தான் அடிச்சிருக்காரு. வெனு ரெக்கார்டு ரொம்பவே புவராக இருக்குது தீபக் ஹுட்டாவுக்கு. மோசின் கான் ஒரே ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு ஹெட் வெட்டில். அதில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ வெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட் வெட் ரெக்கார்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. வெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரீசன்ட் ஃபார்மும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மோசின் கான் இருந்தாருன்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்காக நீங்கள் மோசின் கானை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஹெட் வெட் ரெக்கார்ட் வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே சூப்பராக இருக்குது. டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் பிருத்வி ஷா 3 மேட்ச் ப்ளே பண்ணி வெறும் 78 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 25 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தான் இருக்குது ஹெட் வெட்டை பொறுத்த வரைக்கும். வெனுவில் ஒரே ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 12 ரன் தான் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கடைசியாக விளாண்ட ஒரு 5-6 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் 10 ரன்னுக்கு அவுட் ஆயிருக்காரு. மீதி எல்லா மேட்சுமே 30+ தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பராக இருக்குது பிருத்வி ஷாவுக்கு. டேவிட் வார்னர் ஹெட் வெட் ரெக்கார்ட் கொஞ்சம் போராக இருக்குங்க. 3 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் 63 ரன் தான் அடிச்சிருக்காரு. அதில் ஒரே ஒரு 50 அடங்கும் கடைசியாக விளாண்ட 3 மேட்ச்சில். வெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 56 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அபிஷேக் போராலை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்டில் 3 மேட்ச் ப்ளே பண்ணி 22 ரன் அடிச்சிருக்காரு. ஹெட் வெட் ரெக்கார்ட் ரொம்பவே வெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே போரான ரெக்கார்டு தான் இருக்குது அவருக்கு. ஹெட் வெட்டில் அவர் இது வரைக்கும் ப்ளே பண்ணலை. த்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் ஹெட் வெட் ரெக்கார்ட் வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே கிடையாது. பட் ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. மினிமம் அவர்கிட்ட நம்ம 25+ ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ரிஷப் பந்த் ஹெட் வெட் ரெக்கார்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. 2 மேட்ச்சில் 83 ரன் அடிச்சிருக்காரு. வெனுவில் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் ப்ளே பண்ணி 5 ரன் அடிச்சிருக்காரு. ஹெட் வெட் ரெக்கார்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ 40 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு ரிஷப் பந்த். அக்ஷர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச் ப்ளே பண்ணி ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. 58 ரன் அடிச்சிருக்காரு. தென் வெனுவில் பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி ஒரு விக்கெட், தென் 16 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட், தென் 15லேருந்து ஒரு 20+ வரைக்கும் அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்குது. தென் அடுத்ததாக வந்து லலித் யாதவ். ஸோ லலித் யாதவை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 3 ரன் தான் அடிச்சிருக்காரு. தென் அதில் ஒரு விக்கெட் வந்து ஒரு எடுத்திருக்காரு. ஸோ ரன்ஸ் எதுவுமே வரல, ஒரே ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. வெனுவை பொறுத்த வரைக்கும் 10 மேட்ச் ப்ளே பண்ணி 7 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ மினிமம் ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு. தென் குயின்டன் டிகாக் எகென்ஸ்டாக அவர் பவுல் பண்ணுறதுக்கான இன்சியலாக பவர் பிளேயில் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அவருக்கு இருக்குது. ஜே ரிச்சர்சனை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட் ரெக்கார்ட் வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே இல்லை. ரீசன்ட் ஃபார்மும் கொஞ்சம் புவர் ஃபார்மாக தாங்க இருக்குது. ஸோ மினிமம் ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு. இசாந்த் சர்மா ஹெட் வெட் ரெக்கார்ட் வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே அவருக்கு இல்லை. ரீசன்ட் ஃபார்மும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றம் இறக்கமாக தான் இருக்குது. ஸோ ஒரு விக்கெட் வரைக்கும் அவருக்கு கிடைக்கலாம். கலீல் அகமதை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு ஹெட் வெட்டில். அதில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனுவில் பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மேட்ச்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஹெட் வெட் ரெக்கார்ட் வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே அப்படி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவர் கிராண்ட் லீக்கில் அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக வந்து இருப்பார். பிளேயர் பேட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குயின்டன் டிகாக். ஸோ குயின்டன் டிகாக்கை பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல் வந்து 2 முறை அவரோட விக்கெட்டை எடுத்திருக்காரு. குல்தீப் யாதவ் 3 இன்னிங்ஸில் 2 முறை அவரோட விக்கெட் எடுத்திருக்காரு. இசாந்த் சர்மா கிட்ட 5 இன்னிங்ஸில் 2 முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. ஆண்ட்ரிக் நோர்கியாவை பொறுத்த வரைக்கும் 7 இன்னிங்ஸில் 3 முறை அவரோட விக்கெட்டை வந்து எடுத்திருக்காரு. ஸோ குயின்டன் டிகாக்கு பொறுத்த வரைக்கும் இசாந்த் சர்மா கிட்ட ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகம் இன்சியலாக பவர் பிளேலேயே. தென் அடுத்ததான் லலித் யாதவ் கிட்ட ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்பு இருக்குது. கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் 5 இன்னிங்ஸில் 2 முறை அக்ஷர் பட்டேல்கிட்ட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. ஸோ மேபி கேஎல் ராகுல் வெஸ் அக்ஷர் பட்டேல் இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். தென் அடுத்ததான் மார்க்கஸ் ஸ்டோனிஸ்
மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அக்ஷர் பட்டேல்கிட்ட 7 இன்னிங்ஸில் 3 முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காருங்க. கரெக்டாக அக்ஷர் பட்டேல் வர ஆப்ஷனுக்கும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் வர ஆப்ஷனுக்கும் கரெக்டாக இருக்கும். பேட்டில் பயங்கரமாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்குது. தென் அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நிக்கோலஸ் பூரனை பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ்கிட்ட ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காருங்க. 14 இன்னிங்ஸில் 6 முறை அவரோட விக்கெட்டை வந்து பறி கொடுத்துருக்காரு. தென் அடுத்தது ஆண்ட்ரிக் நோர்கியாட்ட வந்து 5 இன்னிங்ஸில் 2 முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. தென் இந்த மேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ரிக் நோர்கியா உள்ளே இருந்தாருன்னா ஆண்ட்ரிக் நோர்கியா வெஸ் நிக்கோலஸ் பூரன் அவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். டேவிட் வார்னரை பொறுத்த வரைக்கும் மோஷின் கான்ட்ட ஒரு இன்னிங்ஸில் 1 முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நவீன் உல்லக்கிட்ட 2 இன்னிங்ஸில் 1 முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. ரவி பிஸ்னாய் கிட்ட கஷ்டப்பட்டிருக்காரு. ஸோ ரவி பிஸ்னாய் வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்னிங்ஸில் 3 முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. வெறும் 16 பாலுக்கு 11 ரன் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. ரவி பிஸ்னாய் கிட்ட ரொம்ப 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 கஷ்டப்பட்டிருக்காருங்க டேவிட் வார்னர். ஸோ ரவி பிஸ்னாய் வெஸ் டேவிட் வார்னர் இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. பிருத்திவி ஷாவை பொறுத்த வரைக்கும் பெருசாக அவருக்கு பேட்டில் இல்லைங்க. ஸோ அவர் வந்து லெக் பிரேக் ஸ்பின்னர்ட்ட ஒரு 27 இன்னிங்ஸில் 13 முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. அதர்வைஸ் அவருக்கு வந்து பெருசாக இப்போ இருக்கிற டீம்ஸில் யார்ட்டும் பேட்டில் வைஸ் இல்லை. ரிஷப் பந்தை பொறுத்த வரைக்கும் குர்னால் பாண்டியா கிட்ட 10 இன்னிங்ஸில் 3 முறை அவரோட விக்கெட்டை வந்து பறி கொடுத்துருக்காரு. ஸோ ரவி பிஸ்னாய்ட்ட வந்து 5 இன்னிங்ஸில் 1 முறையும் மோஷின் கான்ட்ட ஒரு இன்னிங்ஸில் 1 முறையும் அவரோட விக்கெட் வந்து பறி கொடுத்துருக்காரு. ஸோ இதில் குர்னால் பாண்டியா மேபி ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருக்கலாம். ஆனால் ரன்ஸ் பாருங்கள் 38 பாலுக்கு 70 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ரிஷப் பந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பேட்டில் வைஸ் எதுவும் இல்லை. கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 இன்னிங்ஸில் 6 முறை லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் கிட்ட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. மேபி குர்னால் பாண்டியா வெஸ் கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளேயர்ஸ்க்கான ஸ்டாட்ஸ், அந்த வெனுவில் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, தென் பேட்டில். ஸோ இதை வச்சு நம்ம வந்து உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்தந்த பிளேயரை பற்றி தெரிஞ்சிக்கலாம், வெனுவில் அவங்க என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் இதில் இருக்கிறது அப்படியே நடக்குமானா, இதுக்கு முன்னாடி அந்த வெனுவில் இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஆனால் இது நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். மேபி அது மாதிரி நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கும். அட்லீஸ்ட் ஒரே ஒரு டீம் வந்து இந்த சார்பாக இந்த ஸ்டாட்ஸை வச்சு நீங்கள் ஒரு டீம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி ஒர்க் அவுட் ஆனாலும் ஆகலாம். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. டெமோ டீம் இந்த பர்டிகுலர் 2 டீமுக்குமான டெமோ டீம்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக அந்த வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.